ஸோ வாங்க மக்களே, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தரமான ஒரு ஃப்ரீ ஃபயர் கன் தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். முதல் மேட்ச்லயே ஒரு AM2B எடுத்துட்டாரு. சரி வாங்க போய் நம்ம வேலையை காட்டலாம். இந்த இடத்துல கீழே உக்காந்து தரமா ஒரு ஸ்கோப் போட்டிருப்பேன். வாங்க நெக்ஸ்ட் மேல வந்துட்டு என்ன பண்ற பார்க்கலாம். இந்த இடத்துல அடிக்க பார்த்தேன், டக்குன்னு கீழே வச்சுட்டாரு. டக்குன்னு முட்டை வச்சு நம்ம இந்த மேட்ச் வின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் மேட்ச்ல என்ன பண்றோம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மேட்ச்ல கீழ இருந்து அடிக்கலான்னு பார்த்தேன். டக்குன்னு குதிச்சார் பாருங்க, மேல போயிட்டாரு. சரி நான் மேல வந்தா இவர் மேல இருக்கல. சரி கீழே வந்துட்டு நம்ம ஸ்கோப் பண்ணி பார்த்தா இவர் வந்து நம்மளுக்கு அடிக்கவே இல்லை. அப்புறமா இவர் என்ன பண்ண போறாருன்னு வாங்க போய் பார்க்கலாம். இங்க வந்துட்டாருங்க. நான் டக்குன்னு உட்பேக்கிறது தரமான ஒரு இடம் போட்டு இந்த மேட்ச் வின் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி கண்டென்ட்கெல்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சொல்லுவாங்க இந்த மேட்ச்ல என்ன பண்றேன்னு பார்க்கலாம். இந்த மேட்ச்ல நான் யூஎம்பியும் 2 யூஎம்பியும் எஃப்எஃப் எடுத்திருப்பேன். வாங்க அவர் எப்படி ஆறான்னு பார்த்தலாம். இவர் மேல இந்த இடத்துல ஓடி வருவான்னு பார்த்தா ஆனா இவர் வரவே இல்லை. கீழே வந்தாரு, வெயிட் பண்ண வந்தா டக்குன்னு வச்சு இந்த மேட்ச் வின் பண்ணியிருப்போம். 749 டேமேஜ்ல. சரி வாங்க இந்த மேட்ச்ல என்ன இவர் அடிக்கிறாரா இல்லையா பார்த்துலாம். இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு மேல வருவாரு. ஏன்னா நம்ம போன வருஷம் கீழே வச்சிட்டோம்ல. ஐயோ அடிச்சிட்டாரு. நான் இவர் ஃபர்ஸ்ட் எமௌண்ட் போறாரு. சரி வாங்க இந்த மேட்ச்ல நம்ம யாருன்னு காட்டலாம். நம்மளாச்சும் எமௌண்ட் போட்டாரு. சரி வாங்க. மேட்ச் நடுவில் இருக்கிற ஒருத்தர் புக் தராரு ரிக்வெஸ்ட் நம்மளுக்கு. இந்த மேட்ச் P90 எடுத்திருக்காரு. வாங்க போய் நம்ம வெளியே காட்டலாம். நானும் தேடுறேன் கிடைக்கவே இல்லை. இப்ப பாருங்க. சரி இவரு அமௌண்ட் போட்டுச்சு அலிஃப் வருவாருன்னு பார்த்தேன். ஆனா இவரு வர மாதிரி தெரியல. சரி இந்த பக்கம் டிஸ்ட்ராக்ஷன்ல ஒரு பாம்பை போட்டு உங்களுக்கு அமௌண்ட் போட்டு காட்டலான்னு உக்காரலான்னு பார்த்தா அவர் ஓடின மாதிரி இருந்துச்சு. பின்னாடி வந்துட்டேன். சரி வாங்க அமௌண்ட் ஆச்சு கோவத்தில் அட்லீஸ்ட் வரானான்னு பார்க்கலாம். இந்த ஹீரோய்க்கு போறதுக்கு நாம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்கு என்ன தெரியும். வருவாரா அடிச்சிட்டாரு. டக்குன்னு ஒரு உக்காங் போட்டு இந்த பக்கமா வந்தோம். இந்த மேட்ச் நம்மள அடிச்சாரு. எனக்கா செம்ம கோவம். எமௌண்ட் வேற அடிச்சுட்டு போனுங்கிறாரு. இவர் சொன்ன மாதிரி நம்மள அடிச்சிருவாரான்னு. ஏன்னா இந்த மேட்ச்சுக்கு வர முன்னாடியே அவர் நம்மளுக்கு சேலஞ்ச் வேற பண்ணியிருந்தாரு. இந்த மேட்ச் நீங்க அவர் வின் பண்ணனா நம்ம அவருக்கு கிஃப்ட் பண்ணோன்னு. சரி வாங்க போய் இந்த மேட்ச் அட்லீஸ்ட் நம்ம வின் ஆனாதான் உண்டு. வாங்க போய் பார்க்கலாம். இந்த இடத்துல கண்டெய்னர்னா ஏறி தேடலான்னு ட்ரை பண்ணிட்டு பார்த்தா அந்த கண்டெய்னர் விழுந்துட்டேன். சரி வாங்க போய் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். கண்டெய்னர் குடிச்சு பாக்குற கண்ணுக்கு தெரியவே இல்லை. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். கேட்ச்டாரு தாரமான ஒரு இடத்தோட இந்த மேட்ச் வின் பண்ணியிருப்போம். அடுத்த மேட்ச்ல அடிச்சாதான் இவர் எங்களை வின் பண்ண முடியும். அதுவும் கரெக்டாக தான். வாங்க இந்த மேட்ச் என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். இந்த மேட்ச்ல டெசர்ட் ஈகிளும் நம்ம ஸ்னைப்பர் எடுத்திருப்போம். வாங்க என்ன ஆகுதுன்னு போய் பார்க்கலாம். இந்த இடத்த தரமான ஒரு ஷாட் விழுந்துருந்துச்சு. மறுபடியும் இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி கண்டென்ட்னா உங்களுக்கு இஷ்டம்னா நம்ம சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு தரமா ஒரு பூயா முடிச்சிருப்போம். டேமேஜ் பார்த்தீங்கன்னா 2006 வரைக்கும் இருக்கு.
சரி வாங்க, அடுத்த மேட்ச்ல போய் நம்ம வேலை எதுன்னு காட்டலாம். அதுவரை உங்க விருப்பது உங்கள் டைட்டஸ். நன்றி.